வாராகி வந்து என்னோட லைஃப்ல வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் மந்த்லேருந்து தான் எனக்கு அவங்களோட ஓ அஹ், எப்பயுமே நான் அவங்க வாராகி விளக்கு கடையோட அந்த வீடியோ நான் கண்டினியூஸாக பாப்பீங்க. வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். அந்த வீடியோலே எனக்கு அவங்க நல்ல வாராகி வந்து ஒரு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நேராக போய் சுவாமியை சேவிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இதுலேயே எனக்கு நல்ல ரிசல்ட்டு. சந்தோஷம் சுவாமி சந்தோஷம். நான் நினச்சதை நடத்தி கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூஸா வாராகினா எனக்கு ஒரு தனி பிரியம். ஒரு பிரியம் வந்துருச்சு. அதான் வாராகி வந்து என்னோட இதுல வந்து நான் தீவிர சிவன் பக்தர் நான். அது அவரை தான் நான் எப்பயும் பாடல் பெற்ற ஸ்தலம்லாம் போய் பார்த்துட்டு இருப்பேன். இது ரொம்ப சில கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் ரொம்ப இது இருக்கும்போது எனக்கு இவங்க வீடியோவை பார்க்க பார்க்க யாரோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதுன்னு விளக்கு கடை அந்த அம்மா பேசுவாங்க. அப்போ போது எனக்கு வந்து சரி நம்ம நேராக போய் அந்த அம்மா கிட்ட நம்ம குறைய வேண்டுவாங்க. சொல்லுவோம் அப்படின்னா நினைச்ச நேரத்துல அவங்க எனக்கு அந்த குறைய தீர்த்து வச்சாங்க. கண்ணில் தண்ணி சந்தோஷம். வருது. இல்ல கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் விஷயம் வந்து இருக்கும். நிறுத்துவாங்க. அதுதான். தொடர்ந்து. அப்புறம் நினைச்சேன் வாராகியை பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த நேரத்துல தஞ்சாவூர் வாராகி எனக்கு ஒரு போய் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. டக்கு டக்குன்னு இப்போ நாங்கள் ஒரு நியூ ஹவுஸ் போயிருக்கோம். அங்கே பார்த்தா நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேயே வாராகி கோவில் இருக்கு. அருமை. அப்ப வாராயம்மன் உங்களுக்கு சுத்தி தான் இருக்கிறாங்க. சுத்தியே இருக்காங்க, கூடவே வந்துட்டாங்க. அவங்களோட வேலை தான் நம்மளுக்கு எல்லாமே இது நடக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமான பீரியட்ல உணர்ந்தேன்.